முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து கபட நாடகம் ஆடுவதில் கழக கும்பலை மிஞ்சிவிடுவதற்கு யாரும் இனி பிறந்துவிட முடியாது என்ற அளவிற்கு ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை வைத்து ஒரு நன்றி நாடகத்தை நடத்தியிருக்கிறது திமுக. 13 நாட்கள் போராடிய போதும் எந்த கோரிக்கையையும் நிறைவேற்றாமல் பணி நிரந்தரம் செய்யாமல் அவர்களுக்கு காலை உணவு வழங்குவோம், காப்பீடு திட்டம் தருவோம் என்றெல்லாம் 6 புதிய வாக்குறுதிகளை திமுக மீண்டும் அளித்திருக்கிறது. இதற்கு போராடிய பணியாளர்கள் ஒத்துக்கொண்டார்களா இல்லையா என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியாத நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு விருந்து வைத்தோம், அவர்கள் ஊர்வலமாக போய் முதல்வருக்கு நன்றி சொல்லிவிட்டார்கள், சினிமா முடிந்தது சுபம் என்று நடையை கட்டியிருக்கிறது திமுக நாடக கோஷ்டி. இந்த நிகழ்வில் மேயர் பிரியா, அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் கூட்டத்தில் நடந்து வரும் காட்சியை காணும் போதே இவர்களுக்கு மனித தோல்தான் இருக்கிறதா, கூச்சமும் வெட்கம் மானம் இவையெல்லாம் இருக்காதா என்ற கேள்வி எழுகிறது. போராடிய பணியாளர்களை அகற்றிவிட்டு அந்த இடத்தை தூய்மை செய்யவும் வேறு பணியாளர்களை பயன்படுத்திய இந்த கேவலவாதிகளின் மிரட்டல் உருட்டலுக்கு பணிவதற்கு வேறு பணியாளர்கள் கிடைக்காமலா போய்விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனம். இன்னும் 7 மாத காலத்திற்கு இதுபோன்று எத்தனை நாடகங்களை மக்கள் காண வேண்டி இருக்கிறது என்பது பலரது உள்ள குமுறலாக இருக்கிறது. நீங்க காலையில பஸ் ஏறணும், உங்களை கொண்டு டிக்கெட் கேட்க மாட்டார், நேரம் வந்துடலாம், அழகா வரலாம், உரிமையா வரலாம். எப்படி உரிமை கட்டணம் வருகிறதோ உங்களை நாடி இந்த மாதிரி பஸ்ல உரிமையா உயரமா வரலாம். அதுவும் சொல்லியிருக்காங்க, கண்டக்டர் உங்கள்கிட்ட தரக்குறைவா நடக்கக்கூடாது, எப்படியா நடந்தா உடனே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே வரும். கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளாக காலையில அந்த துப்புரவு வாயில பார்க்குற, துப்புரவு மேற்பார்வையை பார்க்குற, ஒன்னோட ஒண்ணு உருண்டு கலந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து மாநகராட்சியும் முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்பது நமக்கு எல்லாம் பெருமை. நன்றி சொல்வோம்.